எங்க விஜய் வரணும். எல்லா இளம்பெண்கள் தாலி நீடிக்கணும். தெருப்பாலே அடிப்பேன் போடி. எல்லா இளம்பெண்கள் தாலி நீடிக்கணும். அடி சண்டாளி கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. என்னடி வாய்ஸ் இது? நாளை நமது டிவிக்கு அண்ணன் விஜய் வரணும். நாளை நமது உண்மையான கிறிஸ்தவன், உண்மையான தமிழன், பச்சை தமிழன். ஓ குரலி வித்தையா? சரிங்களா? பச்சை தமிழன். மிஸ்டர், உன் இஷ்டத்துக்கு நீ ஏதாவது கெஸ் பண்ணிட்டு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காத. பச்சை தமிழன். அப்படியா? எம்மதமும் சம்மதமே என் விஜய்க்கு. என்ன பத்தி உனக்கு தெரியாது, கேட்டு பாருவீங்க. உள்ள இருக்க முகத்தை நீ பார்த்தேன்னு வச்சுக்க. பாக்குறியாடா? யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. மக்களை கட்ட போறா ஆட்சி மக்களை கட்ட போறா. சந்திட கோடி மக்கள் சந்திட சந்திட தலைவா. பைத்தியரா என்ன இருக்குமாடா நீ? என்னடா சும்மா பைத்தியரா எடுத்தியா? ஒரே சொல்லுது கதை முடிஞ்சது. நம்பானியாவே நான் 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 நம்பானியாவே. எங்க இந்த சத்தம் கேக்குது? அதோ நிக்கிறான் பாரு. அழுக்கமா பகலதான் ஏதாவது பண்ணுவாங்க. இப்ப முதல்ல தமிழ்நாட்டு பாப்புலேஷன்ல எவன் வேணா மூளை இல்லாதவன் இந்த தற்கூரி கூட்டம்னு அழகா இவன் கும்பலை குட்டிங்க பாரு இவன் அப்படின்னு காட்டிட்டான். காலையில குளிச்சுட்டு ரொம்ப ஆசை ஓட் போடலான்னு போனேன். ஓட் போட போகும்போது உங்க நேம் லிஸ்ட்ல இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது எங்க ஓட்டு பண்ணணும்னு பார்த்து சொல்லுங்க. சாரி ப்ரோ, பேரு லிஸ்ட்ல இல்ல. என்ன ப்ரோ சொல்றீங்க? கொஞ்சம் ஒழுங்கா பாருங்க ப்ரோ. எஸ்ஐஆர் ஃபில் பண்ணீங்களா நீங்க? எஸ்ஐஆர் அப்படின்னாவா? படிச்சவங்க மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்க? ப்ரோ என்கிட்ட வந்து டிரைவிங் லைசென்ஸ் இருக்குது, ஆதார் இருக்குது. பாஸ்போர்ட்டே வச்சிருந்தாலும் ஒன்னும் பண்ண முடியாது. எஸ்ஐஆர் ஃபில் பண்ணி கொடுத்துருக்கணும் ப்ரோ. ப்ரோ காசு எவ்வளவு ப்ரோ? காசு வேணா கொடுக்குறோம் ப்ரோ. அதை வச்சு என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? அண்ணனுக்கு எப்படியாச்சும் ஓட்டு போடணும் ப்ரோ. தற்கொலை எஸ்ஐஆர்னா என்னன்னே தெரியல. இதுல மாற்றம் வேணும், மயிர் வேணும்னு வெள்ளை சட்டை போட்டு வந்துட்டானுங்க. என்னடா பாக்குறாங்க கடவுளே, இது எல்லாம் இந்த திமுக சதிதான். லிஸ்ட்ல இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஊருக்குள்ளார இருந்தவன் எல்லாத்தையும் இவங்க ஒரு இடத்துக்கு வரணும், ஊர்ல இருக்கவங்க இவனை தேடி வந்துட்டான். எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆகா இதெல்லாம் பைத்தியம் அப்படின்னு. இப்ப இந்த பைத்தியத்துல எதாவது மேஜர் பைத்தியம் எதாவது மைனர் பைத்தியம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா அது எலெக்ஷன் ரிசல்ட்ல தெரிஞ்சிடும். உங்க ஒவ்வொரு ஓட்டையும் எங்க தளபதி விஜய்க்கு போடுங்க. அவருக்கு ஒரு வாய்ப்பு தான் கொடுங்களேன் ப்ளீஸ். டேய் நீ இப்பதானே பப்ளிக் எக்ஸாம் எழுதுன, நீ எப்படி ஓட்டு போடுவ? அதெல்லாம் ரேஷன் கார்டுக்கு ஓட்டு போடலாம். என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க புச்சனம் பண்றட்டியா? நாங்களும் இப்ப ஓட்டு போட்டோன்னு காட்டுவோம்ல, அதனால ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சு ஓட்ட போட்டாமே காட்டிடுவேன். எங்க கிட்ட ஓட்டுற ஐடி இல்ல. டிவிக்கு ஜட்ஜஸ்னா இவன் வீரா என் மச்சான் என்ன சொல்றானோ இந்த அரியூர் மெயின் ரோட்ல நான் என்ன சொல்றேன்னு கேக்குறேன். அதே செத்து போறீங்க அவன் ஜெயிச்சானா? அதே மச்சான் சொன்னா டிஎம்கே ஜெயிச்சதுல மச்சான சொல்றானே அதே நான் கேக்குறேன். என் தலைவனுக்காக நான் உயிரே கொடுப்பேன். இன்னொரு வாட்டி என் தலைவனுக்காக நான் உயிரே கொடுப்பேன். இன்னும் இருக்கா? என் தலைவனாக உயிரே கொடுப்பேன். என் தலைவனுக்காக உயிரே கொடுப்பேன். தலைவனுக்காக உயிரே கொடுப்பேன். விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நாய் ஓட்டுறதே இல்ல, எம்மா பேச்சு பேசா. கியூல நின்று ஒரே ஒரு விரல் அழுத்தி ஒரு நாட்டுக்காக ஒரு ஓட்டு கூட போட முடியலனா நீதான முதல் திருட, நீதான முதல் குற்றவாளி. அது ரொம்ப ரொம்ப தப்புடா. அந்த மாதிரி என்கிட்ட என்ன சொல்ற?
3 மணி நேரம் விட்டீங்க, இந்த ஒரு கேஸ் 20 வருஷம் நடக்கும். நாடு 50 வருஷம் பின்னால் போயிடும். ஓட்டு போட போயிருந்தேன், அங்க சரியான கூட்டம். வச்சிருக்க பொட்டு ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன தம்பி ஓட்டு டிவி கேக்கா அப்படின்னாரு. டிவி கேடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு, ஆனா ஓட்டு போட்டது என்னமோ சீமானுக்குதான், ஆனா ஓட்டு போட்டது என்னமோ சீமானுக்குதான். பைத்தியக்காரா பைத்தியக்காரா. போட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன தம்பி போட்டாச்சா அப்படின்னாரு. டிவி கேடா டிவி கேடா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் உருட்டி விட்டு வந்துட்டேன். என்னைய மாதிரி எத்தனை கட்சிட்டு நமக்கு தானே ஓட்டு அப்படின்னு சொல்லி உருட்டிட்டு வந்திருப்பீங்க. எனக்கு துரோகம் பண்ணது உண்மைங்க மேடம். தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி நீ. மரியாதையா என் முன்னாடி இருந்து போயிடு. நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். தர்மத்துக்கு உங்களுக்கு தர்மம்னா என்னன்னு தெரியாதுங்க மேடம். தர்மத்துக்கு எதிராக தீய சக்திங்க மேடம். திமுக தோக்க போறது உறுதி. இதெல்லாம் நடக்காத தம்பி. எலெக்ஷன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் விஜய் கேட்கறேன், அது எவ்வளவு காஸ்ட்லி அஃபேர். அது சுழலும் திமுக காரன். இந்தியாலேயே எலெக்ஷன் டே அன்னைக்கு திமுக காரன் வேலை செய்யற மாதிரி இந்த கட்சியுமே, அதுல இவங்க அத்தனை பேருமே டாப் டிஎம்கே தான். சொன்னல தலையே நம்மளுக்கு சப்போர்ட். ஒயிட் கலர் டி-ஷர்ட் சொன்னல வளர்ந்துருவேன். ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டா நமக்கு சப்போர்ட்டா போடா டேய். அத கூட விடு. இங்க பாரு, விக்ரம், ஜெய், திபி, சினிமா வட்டாரம் எல்லாருமே நமக்கு தான் சப்போர்ட். அப்படின்னு பார்த்தா சூரியன் இன்னைக்கு வந்து பிளாக் டிஷர்ட் போடுறாரு. அதுக்கு என்ன சொல்லுவேன்? ரீசெண்டா விஜய் டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு. அப்ப என்ன கலர் ட்ரெஸ் போட்டாரு? பிளாக். ஆக்சுவலா இவரும் நம்மளுக்கு மறைமுகமா சப்போர்ட் பண்றாரு. சரியா? சரிடா, இத கூட விடுங்கடா. இங்க பாரு, ஸ்டாலின் ஐயா என்ன ஒயிட் பிரவுன். டேய், இவரு மறைமுகமா நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாரு. மறைமுகமா சப்போர்ட் பண்றாரா? இத கூட விடுங்கடா. சரிடா சரிடா, இங்க பாரு சீமா, இவரும் நம்மளுக்கு அதெல்லாம் சின்ன பீஸ், சல்லி பீஸ் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் பூத்துல உட்கார்றதுக்கு ஆள் இருக்கா? டிவி கேல பூத்துல உட்கார்றதுக்கு ஆள் இருக்கா? பூத்துல உட்கார்றதுக்கு ஆள் இருக்கா? ஆளே இல்லடா, ஆளே இல்லடா. தளபதி, நான் போட்டு போட்டேன். நாசமா போங்க போங்க. எப்படியாவது ஜெயிச்சிட்டு தலைவா. நீ தோத்துட்டேன்னா என்ன போட்டுவானு தலைவா. உண்மையாதான் தலைவா. உன் பேரை வச்சு நிறைய ஆடிப்பேன் தலைவா. மாப்பிள, நம்ம சாதாரண மக்கள். தளபதி தோத்துட்டாருன்னு வச்சுக்கோ, உன்னையும் வச்சு செஞ்சிருவானுங்க. அதனால கொஞ்சம் அடக்கி வாசி. சரி, அந்த பாட்டு பாடுமாமா. ஒரே ஆள் நிக்கிற சிங்கிள் நிக்கிறேன். சிங்கிள் நிக்கிறியா? அதிகமா வாக்கு சதவீதம் பண்ணா திமுக தோத்துருங்கிற ஒரு பயத்துல சென்னையுடைய பேருந்து நிலையங்கள் முடக்கப்பட்டது. அவங்களுக்கு தோல்வியே வந்துருச்சு தெரியுமா? அதனால இன்னைக்கு ஆரம்பிச்சாங்க, எங்களுக்கு பஸ் விடல. உங்களை நான் சொல்லுமா, உங்களை நேரடியா கொண்டு எலெக்ஷன் வைக்கப்படாது. உங்களை கொண்டு போய் முதலமைச்சர் உட்காந்து நீங்க சும்மா இருக்கீங்க. அப்ப கூட நீங்க நினைச்ச மாட்டீங்க, கையெழுத்து போடணுமா, கையெழுத்து போட்டா கை வலிக்குமே அப்படிங்க. அந்த மாதிரி கொடுப்பீங்க. எதை சொல்ல அது சரியில்லை, ஆட தெரியாதவங்க தெருக்கோணம்னு சொன்னாங்களா அப்படின்னு ஊர்ல ஒரு பணம் இருக்கு. அந்த மாதிரி தான் அவங்க 4ஆம் தேதி வரைக்கும் அனத்தாம இருக்கேன். அந்த மாதிரி சொல்ல தோணுது. மலேசியா என்னோட ஒர்க்காக நான் வச்சிருந்தேன். அப்படியாமா? சரிம்மா, என்னாச்சு? அழுகுறீங்க? என்ன பிரச்சனை? மை மிஸ்டேக், ஃளைட்ட மிஸ் பண்ணிட்டேன். அச்சோ, பார்த்து வேலை செய்ய வேணாமா? என்னமா ஃளைட்ட மிஸ் பண்றீங்க? வீட்டுல அவசரமாமா? என்னமா பிரச்சனை? என்னால ஓட் பண்றதுக்கு வர முடியல. ஆக்கிறவங்க நினைக்கலாம் என்னோட ஒரு ஓட்டுல பெருசு என்ன அப்படி சொல்லிட்டு. அடாடா, எவ்வளவு பொறுப்புள்ள பிள்ளை. ஜனநாயகமே ஆத்திரத்துக்காக அழுகுறீங்களேம்மா. உங்களை மாதிரி ஆளுங்க தாம்மா இந்த நாட்டுக்கு தேவை. சரிம்மா, யாருக்குமா நீங்க ஓட்டு போடணும்? ஆனா அதுக்கு நாங்க இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஆதரவை என்னால தர முடிஞ்சது அந்த ஒரு ஓட்டுனால மட்டும்தான். பட் அதையும் நான் இழந்துட்டு நிக்கிறேன். என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. எந்த ஒரு தங்கமான பொண்ணு கற்பு எழுதுறத கூட தருவானதற்கு இந்த தற்கொலை புட்டத்துக்கு ஓட்டு போடுற வாய்ப்பை இழந்துட்டாங்களா? அதுக்கிட்ட ஆலை மூஞ்சி பேரு வியூ வாங்குறதுக்கு வேற வழி தெரியலையா? சொல், என்னை ஏன் ஓட்டு போட அனுமதிக்கவில்லை? என்னிடம் ஓட்டர் ஐடி இல்லாததாலா? ஓட்டர் ஐடி இல்லாவிட்டால் என்ன, என் ஆதார் கார்டு போதாதா நான் இந்த நாட்டின் குடிமகன் என்று நிரூபிக்க? உங்களை ஓட்டு போட விடாதது ஓட்டர் ஐடி இல்லாததால் இல்லை பிரபு, தங்களுக்கு 18 வயதே ஆகவில்லை என்பதா? தெரியாம கேட்கிற தூய சக்தி எப்படி பக்கத்து கட்சியில இருந்து கடன் வாங்கிட்டு போகுமா?
வேட்பாளர் எல்லாம் பணத்தை போட்டு விட்டு எங்களுக்கு 2 கட்சிக்கு ஒரு நல்ல பாலிசி உண்டு. என்ன தெரியுமா, இப்படி ஆரம்பிக்கிற கட்சிகளாம் நாங்களே 10 பேர் அனுப்பிடுவோம். கட்சியை வளர விடாம பாத்துக்குவோம். எல்லாம் உங்க துரந்தரா? என்ன மேடம் காத்து சூதனமா இருந்துக்கோங்க. கைஸ், எனக்கு ஒன்று புரியவே இல்லை. என் ஃப்ரெண்டு வெக்கேஷன் போயிருக்கான். அவன் ஸ்டோரி நேத்தி நான் பார்த்தேன். ஏதோ ஓட்டு போட வந்திருக்க மாதிரியே போட்டிருக்கான். அந்த நாய்க்கு ஆக்சுவலாக விசா முடிஞ்சிருச்சு. விசா முடிஞ்சு கம்பெனிலேருந்து என்ன சொன்னாங்க, நீங்கள் ஊருக்கு போங்கப்பா, நாங்கள் ரிட்டர்ன் விசா போட்டு அனுப்பிச்சிடுறோம் அப்படின்னாங்க. அப்படி போயிட்டு இந்த நாய் என்ன போட்டிருக்கு, அண்ணா விஜய் அண்ணா, டிவிக்கே அண்ணா, உங்களுக்கு ஓட்டு போட தாங்க நான் வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு ஸ்டோரி போட்டு வச்சிருக்கான். எனக்கு ஒண்ணு புரியவே இல்லை. இவன் மட்டும் தான் இப்படி சுத்துறானா இல்ல ஊர்ல பாதி பேர் இப்படி சுத்துறாங்களா அப்படிங்கிறது தெரியல. இதுல பாதி பேருக்கு ஓட்டு கிடையாது. மீதி பேரை எஸ்ஆர்ல தூக்கி விட்டாங்க. ஓட்டு இல்ல, இது ஒரு பெரிய சதி. இப்ப யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ஓட்டு போடலாம்னு சொல்லிட்டு ஆர்வமா இருக்காங்க. ஆனா நிறைய பேருக்கு ஓட்டு கேன்சல் ஆயிடுச்சு. எனக்கே எங்க வீட்லயே 3 ஓட்டு கேன்சல் ஆயிடுச்சு. இவங்க எஸ்ஆர்னா என்னன்னு தெரியாது. இந்த கலப்பணி அது ஒரு ப்ராப்ளம். எதிர்பார்ப்பு அந்த வார்த்தைக்குள்ளேயே இன்னொன்னு இருக்குது, எதிர்ப்பு. என்னோட ஜனநாயக கடமையை நான் முடிச்சுட்டேன். நீங்களும் மறக்காம ஓட்டு போடுங்க. அதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம், ஓட்டர் ஐடியே இல்ல, ஆனா ஓட்டு போட்ட மாதிரி ஸ்டோரி போடுறது, ஸ்டேட்டஸ் போடுறது, வீடியோ பண்றாடே. கண்டிப்பா இதே மாதிரி உங்க டீம்ல ஒருத்தர் இருப்பான், ஓட்டர் ஐடியே இருக்காது, ஆனா ஸ்டேட்டஸ் போடுவானுங்க, ஸ்டோரி போடுவானுங்க. எல்லாரும் பாத்தீங்கன்னா 20 வயசுக்கு மேல ஆகுது, ஆனா ஓட்டர் ஐடி வாங்குறதுக்கு சோம்பேறித்தனம். சித்தி, நீ யாருக்கு ஓட்டு போட்ட? நான் டிவிக்கே. எந்த கட்சி ஆட்சிக்கு வரும் இந்த வட்டம்? இந்த தடவை டிஎம்கே தான் நினைக்கிறேன். டிஎம்கேவா? ஆமா. பாப்பா, நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? விசிலுக்கு தான் போட்டேன். விசிலுக்கா? இந்த வட்டம் ஆட்சிக்கு யார் வருவா? உதயசூரி. உதயசூரி. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல.